வணக்கங்க. இன்றைக்கி மார்னிங் ஒரு 6:30க்கே எழுந்திரிச்சிட்டு இளநீ குடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நைட்டே எல்லாம் சொல்லி வச்சாச்சு. ஏன்னா நாளே அவினேஷ்க்கு வந்துட்டு இந்த ஒயிட் கலரில் வாயில் புண்ணெல்லாம் வந்துட்டு சரி பாடி ரொம்ப ஹீட் ஆகிட்டு போல இளநீ ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். அதுவும் இளநீ குடிக்கிறது மார்னிங் வெறும் வயிற்றில் குடிச்சனா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பசங்களை ஒரு 6:30க்கெலாம் எழுப்பிட்டு வா வெளியில் போயிட்டு இளநீ குடிச்சிட்டு வந்துடலாம், எதுவுமே காலையில் குடிக்க வேணாம், பால் எதுவுமே எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு அப்படியே கூப்பிட்டு போயாச்சு. பசங்களும் 2 பேரும் எழுப்புனதுமே எழுந்திரிச்சிட்டாங்க. ஸ்கூலுக்கு எழுப்புனா தான் எந்திரிக்க கஷ்டப்படுவாங்களே தவிர எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலான்னா பிரச்சனையே இல்லை, சொன்ன மறு செகண்டே எல்லாம் எழுந்துச்சி உட்காந்துருவான். சரின்னு சொல்லிட்டு இளநீ குடிக்க போயிருந்தோம். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டானே தெரில. அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்க முன்னாடியே நம்மளுக்கு எல்லாம் அந்த ஹீட்னால் என்னென்ன பிரச்சனை வருமோ அது வர ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ நம்ம தான் தண்ணி குடிக்கிறது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக என்னை மாற்றிக்கணும். ஃபுட்டும் இது ஓகே இல்லைன்னு பார்த்து சாப்பிட வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடும். ஏன்னா குளிர் காலத்தில் வேறு மாதிரி இருக்கும். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டாலே தண்ணிக்கு உடம்புல கம்மியானாலே எல்லா பிரச்சனையும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான். முடிஞ்சால் வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ்னாலும் பசங்களுக்கு நான் இளநீ இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம். மோனிஸ்க்கு அந்த ஸ்டார் போட்டு குடிக்கிறதுனாலே ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒன்று மாதிரி உறிஞ்சி குடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலோடு குடிச்சிட்ருப்பான். அவனும் காலையில் சீக்கிரமாக அப்படின்னதுமே எந்திரிச்சு ஜாலியாக வந்துட்டு ஒரு இளநியை குடிச்சிட்டு வந்துட்டான். இந்த வெயிலுக்கு கடவுளே கொடுத்த ஒரு சில கிஃப்ட்டு தான் இந்த இளநீ. நான் சொல்லிகிட்டே போகலாம், நிறையா பொருட்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இந்த இளநீ தான். எதுவும் பாடி ரொம்ப ஹீட் ஆகிட்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இளநியை குடிச்சிருமா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு பழகிட்டு. இன்றைக்கி நம்ம லஞ்ச் என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன் லஞ்சுக்கு. எதுக்குடா இவ்வளோ ஒயிட் ரைஸ் வச்சுருக்க? இந்த ஒயிட் ரைஸ் ஆமாம் அதிகமாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கே பாடிலாம் ஹீட் ஆகிட்டு அவினேஷ் வாயிலெல்லாம் புண்ணு வந்துட்டுன்னு சொல்லிட்டு மார்னிங் இளநீலாம் குடிச்சிட்டு வந்தான். இதை பழைய சாதத்துக்கு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக அதிகமாக சாதம் வச்சுட்டேன். நாளைக்கு சாட்டர்டே வரையா அதை தண்ணி ஊற்றி வச்சுட்டா நாளைக்கு காலையில் எல்லாருக்குமே தண்ணி ஊற்றின சாதம் தான், பாடி ஹீட் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். இதுதான் பெஸ்ட்டு சொல்யூஷன் அதுக்காண்டி தான் சாதம் அதிகமாக வச்சுருக்கிறேன். நாளைக்கு காலையில் வர சமைக்க வேண்டாம், இல்லை ஒரு சோம்பேறித்தனமும் கூட இருக்குது. ஓகே ரைட் டன். என்ஜாய் பண்ணுறீங்க லைஃபை. அடுத்து இன்னைக்கு சாம்பார் தான் வச்சேன். சாம்பாரில் இன்னும் ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. எனக்கு சாம்பார் வச்ச அன்றைக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். சாம்பார் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறத விட நான் சமைக்கிற வேலை டோட்டலாக கம்மியாகும். காலையில் இட்லி தோசை எதுக்காக இதே சாம்பார் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். லஞ்சுக்கு இதே சாம்பார் தான். நைட்டு சாம்பார் வச்சுட்டோம், பொங்கல் போடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் பொங்கல் போட்டு இந்த சாம்பாரை வச்சுக்கலாம். ஒரு சாம்பாரை வச்சு ஹோல் டே ஒட்டிடலாம். அதான் சாம்பாரோட ஸ்பெஷலே. சூப்பர். இன்னைக்கு அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் காணம் வச்சேன். அவினேஷம் எடுத்துகிட்டு போயிட்டான். நம்ம மோனிஸ்க்கு இன்னும் 2 பீஸ் இருக்குது. இதுக்கு சைடிஷாக இன்றைக்கி எதுவும் காயெல்லாம் வைக்கல. சால மீன் பொரிச்சு வச்சுருக்கிறேன். இன்றைக்கி டே ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். வடையெல்லாம் அதிகமாக வந்தது. நான் ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டேன், இன்னமும் மீதி வச்சுருக்கேன். நீங்களாம் சாப்பிடலை அப்படிங்கிறதுக்காக. நீ சோம்பேறியாச்சடா, உனக்கு எப்படி வடைலாம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு? உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு புரியுது. நானே கொஞ்சம் லேசி தான், இவ்வளோ டிஷ்லாம் நல்லா பண்ணிக்க மாட்டேன். கீழே இருந்து விஜய்க்கா பண்ணிட்டு மோனிஸ் எல்லாரும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு காலையிலே கொடுத்து விட்டுட்டாங்க. அதனால எக்ஸ்ட்ரா பிட்டிங் இன்னைக்கு அதிகமாக வந்துட்டு இது விஜய்க்கா கொடுத்து விட்டாங்க அடங்க. இப்போ எனக்கான தோசை மட்டும் ஊற்றிக்க போகிறேன். எல்லாருமே சாப்பிட்டாச்சு. எனக்கு ஒரு தோசை ஊற்றுனா இன்னைக்கு டே ஓவர். ஊற்றிடலாம். இதே சாம்பாரை வச்சு இந்த தோசையும் பிச்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு பொழுத முடிச்சிடலாம். காலையில் எந்திரிச்சு படபட பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வர இருக்கிற எனர்ஜியே வேறங்க. ஃபாஸ்ட்டாக கடை இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் டட்டு புட்டுன்னு போட்டு உடச்சி அவங்க எல்லாத்தையும் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிடுவோம். அதுக்கடுத்து இருக்கிற மிச்சம் மீதிலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு தோசையோ இட்லியோ அதை உட்காந்து சாப்பிட்ற சுகமே தனி தான். அப்பா இன்னைக்கு ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஃபீலோட தான் அந்த காலையில் டிஃபன் ரிலாக்ஸாக உட்காந்து அடுத்து போகும். ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினச்சி ஒரு தோசையை சாப்பிட்டு முடிக்க முன்னாடி இவன் உட்காந்துருக்கான். இவன் என்ன ஸ்கூலுக்கு கிளம்பணும். நெக்ஸ்ட் கிளாஸ்க்கும் ரெடியாக தான் இருக்குது. ஓகே பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.